அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு முறை தக்ஷசீல அறிவாலயம் அறிவூட்ட நிகழ்ச்சியின் மூலம் தங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று எமது சமீபத்தில் வெளியான ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள சில நிகழ்வுகளை தங்களிடம் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாய்வு கட்டுரையில் திபெத் பீடபூமியில் வளர்ந்து வரும் சூரிய மின்சக்தி ஆலைகளை பற்றி நாம் அறிய உள்ளோம். இது கேட்பதற்கு ஒரு சாதாரணமான வளர்ச்சியை போன்று தோன்றினாலும் சூரிய சக்தியை சீனா எவ்வாறு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகையில் பயன்படுத்துகிறது என்பதை ஆய்வு கட்டுரையின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம். இந்திய சீன உறவில் திபெத் பீடபூமியானது ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அங்கு வளர்ந்து வரும் குடியிருப்புகளின் காரணமாகவும் இராணுவ நடவடிக்கைகளின் காரணமாகவும் இந்தியாவுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்திய சீனையை எட்டியுள்ள பகுதிகளில் இவ்விரண்டு செயல்பாட்டிற்கும் மிக முக்கியமான தேவையாக இருப்பது என்னவென்றால் சூரிய சக்தியாகும். மற்ற சீன பகுதியிலிருந்து இப்பகுதிகளுக்கு மின்சாரத்தை கொண்டு வருவது என்பது ஒரு கடினமான விஷயம் என்பதனால் சீனா அவ்விடங்களில் கிடக்கும் இயற்கை வகையிலான மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நிலம், நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய 3 சக்திகளை கொண்டு எவ்வகையிலாவது மின்சாரம் உற்பத்தி முயலுமோ அவ்வகைகளை மேற்கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வருகிறது. அதில் முக்கியமானது சூரிய சக்தியாகும். காற்றாலை மற்றும் நிலத்தடியிலிருந்து கிடைக்கப்படும் மின்சாரங்களை மற்ற வகைகளில் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் சூரிய சக்தியை பயன்படுத்துவதில் அது முக்கிய ஆர்வம் காட்டி வருகின்றது. எங்களது ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டறிந்தது என்னவென்றால், மின்சார நிறைய சூரிய சக்தி நிலையங்களை பெரிய அளவில் சீனா நிறுவி வருகிறது. அது சில வளர்ச்சிக்கான முயற்சியாக காணப்பட்டாலும் சில இராணுவ வளர்ச்சிக்கு, குறிப்பாக இராணுவ தளவாடங்களை இயக்குவதற்கும் பயன்படுத்துகின்றன. எல்லையோர பகுதிகளில் இவ்வகையான சூரிய ஒளியை கொண்டு இயங்கும் சிறிய மற்றும் பெரிய ஆலைகள் வளர்ந்து வரும் நிலையில் இது ஒரு அச்சுறுத்தலை நமக்கு ஏற்படுத்தி வருகிறது. இவ்வாராய்ச்சியில் நாங்கள் அதை பரப்புசார் தகவல் தொழில்நுட்பவியல் மூலம் துல்லியமாகவும் செயற்கைக்கோள் புகைப்படங்களுடனும் வரைபடங்களுடனும் விளக்கியுள்ளோம். இவ்வாராய்ச்சியை பற்றி தாங்கள் முழுவதும் அறிய தக்ஷசீலா ஜியோஸ்பேஷியல் புல்லட்டின் எனப்படும் எமது மாதாந்திர கட்டுரையை இலவசமாக படித்து தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் நித்யானந்தம். நன்றி, வணக்கம்.